எதுக்குடா பாட்டிக்கு ஃபோன் பண்ண? விஜயா, அப்பா, உனக்கு என்ன பைத்தியமா? சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? அவன் சாப்பாட்டு தட்டை தூக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏண்டான்னு கேட்டா உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். அவ சும்மா எதையும் பண்ண மாட்டா. நீதான் ஏதோ பண்ணியிருக்க. நான் எதுவும் பண்ணலைங்க. எல்லாம் பண்ணது உங்க அம்மா தான். அவனை இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பயம் இருந்தது. அப்படி பயமா இருந்தா எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு நீ அனுப்பிச்சு வச்ச? ஜோசிகாரன் பேச்ச கேட்டு அனுப்பிச்சு வச்சேர்ல. இப்ப என்ன உங்க அம்மாவும் இதே கேக்குறாங்க? குடும்ப நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவனுக்கு இவன் பாட்டி கூட தான் இருக்கணுமா? அவனை அங்கே கொண்டு போய் விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. அப்பா இவன் வேண்டாம்ப்பா, பேட் பாய்ப்பா. உமாரா விஜயா, முத்து இங்க நம்ம கூட தான் இருப்பான். அவனை இங்க ஸ்கூல்ல சேர்க்கணும். சும்மா திட்டிட்டு இருக்காத. முத்து இங்க வாடா. விஜயா, வா பார்வதி. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மனோஜ், என்னப்பா படிச்சிட்டு இருக்கியா? ஆமா ஆண்டி. இவனுக்கு எப்பவுமே படிப்பு தான். ஸ்கூல்ல எத்தனை மெடல்ஸ் கப்புன்னு வாங்கி வச்சிருக்கான்னு பாரு. இப்படியே படிச்சிட்டு இருந்தான்னா பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி பணக்காரனா வந்துருவான். ஏன் பையனும் இப்படிதான் எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் அப்பா தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இனி என் புள்ளதான் படிச்சு பெரிய ஆளாகி என்னை காப்பாத்த போறான். ஆமா, முத்து எப்படி படிக்கிறான்? அவன் எங்க படிக்கிறான்? அவன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல பார்வதி. ஏன் விஜய் அப்படி சொல்ற? ஆமா, எப்ப பார்த்தாலும் அவன் யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கான். புக்க தொடறதே இல்ல. ஸ்கூல்ல யார்கிட்டயாவது போய் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். பேசாம அவனை ஊர்லயே விட்டு வச்சிருக்கலாம். என் மாமியார் அவனை தப்பா வளர்த்து வச்சிருக்காங்க. நீ அவனை மாத்த வேண்டியது தானே? இனிமே அவனை எல்லாம் மாத்த முடியாது. 5ல விளையாதது 50லயா விளைய போகுது. அவனை மாத்தி வளர்க்க வேண்டிய வயசெல்லாம் அவன் தாண்டியாச்சு. இப்ப முரடனா வளர்ந்து நிக்கிறான். என்ன அங்க போயிட்டானு அவனை தப்பு சொல்ற? நீ தானே அனுப்பி வச்ச. யாரோ ஜோசியக்கார் சொன்னார்னு அவனை அனுப்பி வச்சுட்டு இப்ப முத்து மேல தப்பு சொன்னா எப்படி? என்ன பார்வதி, நீயும் என் மேலேயே தப்பு சொல்றியா? நான் அப்படியெல்லாம் சொல்லல. சரி, அவன் கிராமத்துல வளர்ந்தான். பாட்டியோட வளர்ப்பு கொஞ்சம் செல்லமா தான் வளர்ந்துருப்பான். இங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ மாத்தி இருக்க வேண்டியதானே? அவன்லாம் மாறவே மாட்டான். நான் அவனை கண்டுக்கிறதே இல்லை. அவர் தான் ஊர்ல கொண்டு போய் விடாம இங்கே வச்சிருக்காரு. மனோஜ் நல்லா படிக்கிறான். படிக்கிற புள்ளைய நல்லா படிக்க வச்சு அவனை பெரிய ஆளா ஆக்க போறேன். அதுதான் எனக்கு முக்கியம். அவங்களுக்கு என் மேல இருந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. என்னை பார்த்தாலே திட்ட ஆரம்பிச்சாங்க, வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஓடுகள் இருக்கான்ல, அவனுக்கு இது வசதியா போயிடுச்சு. அம்மாவுக்கு என் மேல இந்த கோவத்தை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சான். நீ ஏதுடா இது? எனக்கு புதுசா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு தரேன்டா. போடா, உனக்கெல்லாம் கிடையாது, போடா. டேய், அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க, குடுறா. டேய் போடா, அம்மா எனக்கு தான் வாங்கி தந்தாங்க, உனக்கெல்லாம் வாங்கி தரல, போடா. போடா. விஜயா, வாங்க. என்ன விஜயா புள்ள வளர்த்து வச்சிருக்க நீ? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் பையன் என் பையன் விளையாடிக்கிட்டு இருந்த வீடியோ கேம் எடுத்துட்டு போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறானா?
என் பையன்லாம் அப்படி பண்றவன் இல்லையே. உன் பையன் தான் எடுத்துட்டு வந்தான்னு என் பையன் சொல்றானே. முத்தே முத்தே வா 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 நீ கொஞ்ச நேரம் விளையாடு, நான் வரேன். அதான பார்த்தேன், இவன் வேலையா தான் இருக்கும். இந்தாங்க. இனிமே உங்க பசங்களை எங்க வீட்டு பக்கம் வராம பாத்துக்கோங்க. வாடா. ஏண்டா திருடுன? யாருடா அது? அம்மா அது மனோஜ் வச்சிருந்தான். மா பக்கத்து வீட்டு பையன்துமா, இவன் எடுத்துட்டு வந்துட்டாமா. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், என்னையும் அடிக்க வந்துட்டாமா. டேய் நான் எப்படி அடிக்க வந்தேன்? ஏய், நீ எடுத்துட்டு வராம அதுவா கால் முடிச்சிங்க வந்துருச்சா? இல்லம்மா அது நான் எடுத்துட்டு வரல. நீ பேசாத. உன்னால கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. உன்னால என் மானமே போகுது. இவ்வளவு நேரம் நீ தானடா விளையாடிக்கிட்டு இருந்த. அவங்க வந்து கேட்ட உடனே என் கையில கொடுத்துட்டு இப்ப நான் தான் எடுத்தேன்னு அம்மா கிட்ட போய் சொல்றியா? அம்மா டேய், எதுக்குடா இவனை அடிச்ச? மா இவன் தான் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னலம்மா, அதுக்காக என்ன அடிக்கிறாமா. டேய் திரும்ப திரும்ப போய் சொல்லாதடா. டேய் டேய் டேய், விடுடா அவனை, விடு. என்னடா அது? எதுக்குடா அவனை கை நீட்டிட்டு இருக்க? முதல்ல நீ போய் சொல்றத நிறுத்து. பாட்டி உனக்கு நல்ல போய் பேச அம்மா பாட்டியை பத்தி பேசாதம்மா. ஏ பாட்டியை பத்தி பேசுறா என்னடா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அம்மா பாட்டியை பத்தி பேசாதம்மா. வாய் பேசாத, வாய் பேசாதன்னு சொல்றேன். வாய் பேசாத. எடுத்து பேசி. இனிமே நீ எதையாவது திருடிட்டு வந்தா உன் கையை உடைச்சிருவேன். டேய் வாடா. செய்யாத தப்புக்கெல்லாம் தினமும் அடி வாங்கினேன். என் அம்மாவும் எனக்கு தினமும் திட்டுறாங்கல்ல, இப்படிதான் நான் தினமும் அடி வாங்கிட்டு இருந்தேன். மாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லுவேன், அப்பாவும் அம்மாவும் திட்டுவாரு. ஆனால் நான் 6 வயசுல பார்த்த அம்மா இல்லை. இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் ரேங்க் கார்டு வாங்கிக்கிறீங்களா? அஸ்வின் ஃபர்ஸ்ட் ரேங்க், சிட் டவுன். மனோஜ் செகண்ட் ரேங்க். ஏன் மனோஜ் இந்த வாட்டி மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு? கொஞ்சம் நல்லா படிக்கணும். சாரி மிஸ். தர்ஷினி தேர்ட் ரேங்க். மார்க்க பாத்தியா? எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயிலு. கிளாஸ்லயே நீ தான் கடைசி மார்க். பேசாம நீ எல்லாம் ஸ்கூலை விட்டு நின்னுடு, உனக்கெல்லாம் படிப்பே வராது. இந்தா ஓ. டேய் ரேங்க் கார்டு கொடுத்தாங்களா? காட்டு. டேய் என்னடா லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க? உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. நீ எத்தனாவது ரேங்க்டா? செகண்ட் ரேங்க். உனக்கு மேல ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். உன்னை விட அவன் நல்லா படிக்கிறான். நீ எல்லாம் பேசாத. டேய் நானாவது இந்த மார்க் எடுத்திருக்கேன், உனக்கு அது கூட வரல. இப்போ அம்மா உன்னை அடிக்க போறாங்க பாரு. பாட்டி வீட்ல இருந்து தான் நீ இப்படி ஆயிட்ட. டேய் பாட்டியை பத்தி பேசாத. பாரு பாட்டி தான் உன்னை ரவுடி ஆக்கிட்டாங்க. நல்ல பாட்டியே இல்ல. டேய் 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 அடிச்சுக்காதீங்கடா. டேய் சொன்னா கேளுங்கடா. டேய் 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 டேய். சார் கொஞ்சம் வாங்க சார். நிறுத்துங்கடா. விடுங்க விடுங்க. ஸ்டாப். நிறுத்துங்க. ஏய் விடுங்க. ஏய் நில்லு சொல்றேன்ல. ஏய் இங்க வா. ஏய் இப்படி வா. இங்க நில்லு. ஏய் ராஸ்கல்.